சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள சரூர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் குருஹந்தி அப்சரா. 30 வயதான இவர் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி வந்தார். அப்சரா தான் வசிக்கும் பகுதியில் உள்ள கோயிலுக்கு அடிக்கடி வந்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படி சென்று வரும்போது வெங்கட சாய் கிருஷ்ணா என்ற கோயில் பூசாரிக்கும் அப்சராவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. 36 வயதான சாய் கிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்தனர். இருந்தபோதிலும் அப்சராவை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறி அவருடன் தகாத உறவில் இருந்து வந்துள்ளார். நாட்கள் செல்ல செல்ல இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகவே அப்சரா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சாய் கிருஷ்ணாவை தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்க இது சாய் கிருஷ்ணாவுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. அப்சராவால் தனது குடும்பம் அழிந்துவிடும் என நினைத்த சாய் கிருஷ்ணா ஓர் அதிர்ச்சி திட்டம் ஒன்றை போட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அப்சரா தனது நண்பர்களுடன் சேர்ந்து கோவை செல்வதாக இருந்தார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட சாய் கிருஷ்ணா கோவைக்கு விமானத்தில் அனுப்பி வைப்பதாக கூறி வீட்டில் இருந்து காரில் ஏற்றி அழைத்து சென்றுள்ளார். அன்றிரவு 8:15 மணியளவில் சரூர் நகரில் இருந்து புறப்பட்ட இருவரும் இரவு 10 மணியளவில் ரல்லாக்குடாவில் உள்ள ஒரு ஹோட்டலில் இரவு உணவு சாப்பிட்டுள்ளனர். அதன் பிறகு சுல்தான் பள்ளியில் உள்ள ஒரு மாட்டு தொழுவத்திற்கு சென்று சாய் கிருஷ்ணா வெள்ளம் நொறுக்கும் கல்லை ரகசியமாக வாங்கி வந்துள்ளார். அப்சராவும் சாய் கிருஷ்ணாவும் இரவு முழுவதும் காரில் சுற்றித் திரிந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதி அதிகாலை 3:50 மணியளவில் நர்குடாவில் உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு வந்துள்ளனர். அந்த நேரத்தில் அப்சரா தூங்கிக் கொண்டிருந்தார். பொறுமையாக காரை விட்டு கீழே இறங்கிய சாய் கிருஷ்ணா டிக்கியில் இருந்த வெள்ளம் நொறுக்கும் கல்லை வைத்து அப்சராவை அடித்தே கொலை செய்திருக்கிறார். இந்த கொடூர சம்பவத்தை செய்துவிட்டு அப்சராவின் சடலத்தை காரில் 2 நாட்கள் வைத்திருந்த சாய் கிருஷ்ணா அதன் பிறகு செப்டிக் டேங்கில் உடலை மறைத்துள்ளார். இதனையடுத்து பெற்றோரிடம் அப்சராவை கோவைக்கு அனுப்பிவிட்டேன் எனவும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் கூறி நாடகமாடியிருக்கிறார். அதோடு யாருக்கும் சந்தேகம் வராமல் இருக்க அப்சராவின் தாயாரை சாய் கிருஷ்ணாவை அழைத்து கொண்டு போலீசில் புகாரும் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கினர். அதில் கடைசியாக அப்சரா சென்றது சாய் கிருஷ்ணா உடன் என்பதால் அவர் மீது சந்தேகம் அதிகமானது. அவரை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த கொடூர சம்பவம் வெட்ட வெளிச்சமானது. இந்த வழக்கு சுமார் 2 ஆண்டுகளாக ரங்காரெட்டி நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இறுதிக்கட்டத்தை நெருங்கியது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அப்சராவை கொலை செய்த பூசாரி சாய் கிருஷ்ணாவுக்கு ஆயுள் தண்டனையும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்திற்கு சுமார் 9,75,000 இழப்பீடு வழங்கவும் அதிரடியாக தீர்ப்பளித்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.